ரிஷி ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா ரிஷி வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படிதான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனத் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் எ பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபியும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு, இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் ஜஸ்ட் லைக் யர் பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ்.
அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேல, சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா ஜென்யூனா இருக்கிறவர் தான் கண்டிப்பா டெஃபினட்டா பெருசா வருவான். அண்ட் முதராத்திரி தவிர அதாவது சொன்ன மாதிரி this is going to give the entire team all its credits, and it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ்ல யாரையும் மிஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தோத்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் கிவ் யூ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இட் டிடன்ட் லுக் லைக் அ வெரி லைக் அ ஃபர்ஸ்ட் டைமர் பண்ற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐ எம் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் ரிஷி சூப்பர்ரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பயணிச்சு வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் நான் முதராத்திரியை வந்து பாக்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் முதராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்றோம் அப்படின்னும் போது அதுல எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம்னா அது கருத்து படமா அது சொல்றதை விட ஒரு காமெடி படமா இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்கள்ல போய் அதை சேரும். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்துல ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்துல நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்றேன், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. போய் பார்த்தப்ப இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசிச்சு பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்ட்ல நிக்குது. முக்கியமா அப்துல் ப்ரோலாம் வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அவ்வளோ அழகா ஒரு சொல்ல மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டா பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்துறது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினா வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துல கலக்கிட்டாங்க. அவங்கதான் வந்து மெயினா நிறைய இடங்கள் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடிச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு டெடி பேரை பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளவு அழகா வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்ல உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனரா அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது அழகா வந்து ரெசனேட் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லயும் அதனோட ஒரு கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலயும் அப்படிதான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா இது சொல்லணும்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கு. நானும் இந்த முதராத்திரி டீம்ல ஒரு ஆளா தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணும்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை.
நாங்க கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான் நாங்களும். வந்து அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்கள்ல அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்க யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஏன்னா தமிழ் சினிமால சாந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் படம் இப்படி படத்தை உடைய இருந்தாலும் ஃப்ரேம்ல என்ன அழகா இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், வந்து இப்ப தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சாரு அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனா பாக்குறேன். பேர்ல வந்து காந்த், ஆனா பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமா ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகன்ல ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்படுறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமா தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவரு அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க், பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சா அவர் 110% வேலை செய்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த படத்துலயாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பரா ஒரு அழகான ஒரு பேசிங்ல சூப்பரா பண்ணீங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமா இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. முக்கியமா வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமா உற்சாகப்படுத்தும், ஆனா சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமா மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசா ஜெயிக்கும். எல்லா பிரஸும் நல்ல முறையா இந்த படத்தை பத்தி எழுதுங்க. மக்கள் தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை ஏத்துக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வருவார் பொருளுக்கு. இப்போதான் ஒரு கேர்ள் ஃபோன் பண்றாங்க, நான் தான் ஆதித்யாவா? ஆனா உண்மையாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்க ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல் ஒரே நைட்ல நடக்கிற கதை. ஸோ இட் வுட் ஹவ் பீன் பாசிபிள் வித்அவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணாரு சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதுல வந்து அழுக்கா இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பா மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்ல பூர்ணிமா மேடம் வந்து துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரத், ஆஸ் யூஷுவல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீகணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம்.
ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்துசெல்வின்னு என்னோட கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட்டிங். அப்புறம் சுரேன், எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, நிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பி தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேற. ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சேஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ.